நமோ நாராயணனாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 33வது திருநாமம் பார்த்தா. இதனுடைய மீனிங் என்ன என்று பார்த்தால், பக்தர்களுக்கு தன்னையே தந்து அவர்களை வளர்ப்பவர். எப்படிப்பட்டவர் பார் நம் எம்பெருமான். அதை சொல்லும் முறை என்னன்னு பார்த்தாங்கன்னா, பர்த்தரே நமக, பர்த்தரே நமக என்று சொல்ல வேண்டும். அதாவது இப்போ இந்த திருநாமத்தினுடைய பெருமையிலும் கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். ஒரு ஊரில் ஏகநாதர் என்னும் மகானுக்கு அவருக்கு நீண்ட நாட்களாக ஒரு சீடன் தொண்டு செய்து வந்தான். ஒரு நாள் ஏகநாதர் தன் சீடருடன் சேர்ந்து தன் தந்தைக்கு சிராதம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். சிராதம்னா திவசம். அது அப்போ அந்த சிராதத்தில் உண்ண வரும் அந்தணர்களுக்கு ஒரு பழாப்பழம் வாங்கி வரும்படி சாம்பவன் என்பவரிடம் சொல்லியிருந்தார். யார்? ஏகநாதர். அதாவது வெகு நேரமாகியும் சாம்பன் வராததால் சாம்பனின் வீட்டுக்கே சென்றார் ஏகநாதர். உடனே சாம்பனின் வீட்டில், அதாவது அவரது குழந்தைகள் எல்லாம், அப்பா அப்பா யாரிடம்? சாம்பவனிடம். அப்பா, எனக்கு அந்தணர் வீட்டிற்கு அருகே நாங்கள் சென்று முகர்ந்து பார்த்தோம். உள்ளே சமைக்கப்படும் உணவுகள் அவ்வளவும் நறுமணம் வீசுகின்றதப்பா. அந்த உணவை எல்லாம் சுவைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது என்று அடம்பிடித்து கொண்டிருந்தார்களாம். யார்? சாம்பவனுடைய குழந்தைகள். உடனே அதை ஐயோ அதெல்லாம் நாம் உண்ண முடியாதப்பா, அவர்கள் தான் உண்பார்கள் என்று சொன்னானாம் சாம்பவன். இதை கேட்ட ஏகநாதனுடைய கண்களில் கண்ணீரே வந்துவிட்டதாம். ஐயோ, வறுமையில் வாட்டம் தோய்ந்த இந்த பிஞ்சு குழந்தைகளின் முகங்களை கண்டார் ஏகநாதன். சாம்பவனின் குழந்தைகள் ஏற்கனவே உணவை முகர்ந்து விட்டதாம். அதனால் இந்த உணவு பித்திருகளுக்கு அர்ப்பணிக்க கூடாது. அதாவது இப்போ நம்மளே சொல்லுவோம், ஏதாவது வாசத்தை அப்படி மோந்து பார்த்தோம்னா, ஐயோ சாமிக்கு வைக்கிறது, அது வாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. உடனே அந்த உணவை இந்த சாம்பவனுக்கும் அந்த குழந்தைகளுக்குமே யார்? ஏகநாதர் கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்து அப்படி மகிழ்ந்தாராம். ஏகநாதர் தன்னுடைய சீடன் கண்டி, அவன் பேர் கண்டிமா, அந்த சீடன் பேர் கண்டி, அவரை கூப்பிட்டு அதுவரை எல்லா சமைத்த உணவுகளும் இந்த சாம்பவானுக்கும் இந்த பிள்ளைகளுக்குமே கொடுத்து விடப்பா என்று சொன்னாராம். உடனே அந்த குழந்தைகள் உண்பதை பார்த்து பாண்டுரங்கனே உண்பது போன்று அவருக்கு எண்ணம் ஏற்பட்டதாம். உடனே இப்போ இவர் என்ன செஞ்சார்? திருப்பியும் ஒரு பீம நதியில் குளிச்சுட்டு தன்னுடைய சீடனுடன் உணவுகளை எல்லாம் சமைக்க தொடங்கி ஏகநாதர் ஏற்பாடுகள் செய்து எல்லாம் செஞ்சானாம். அந்தணர்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்தாராம். உடனே அந்தணர்கள் என்ன தெரியுமா சொன்னார்களாம்? பித்ருக்களுக்காக சமைக்கப்பட்ட உணவை தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர்களுக்கு நீ தந்து விட்டார். எனவே உன்னுடைய வீட்டில் இனிமேல் நாங்கள் யாருமே உண்ண மாட்டோம் என்று சொல்லி ஏகநாதரை ஊற விட்டே தள்ளி வைத்து விட்டார்களாம் அந்தணர்கள். ஏகநாதருக்கு என்ன செய்வதே என்று தெரியாமல் திகைத்து போய், கண்டியன் தன் பாண்டுரங்கன் இருக்க என்ன பயம் என்று அந்த கண்டியன் சீடன் சொன்னாராம். அவனே பாண்டுரங்கனை ஏகநாதர் தியானித்தார். அடுத்த நொடி பாண்டுரங்கன் கருணையுடன் அனுமனையும் கருடனையும் அழைத்து கொண்டு ஏகநாதரனுடைய வீட்டுக்குள் விட்டாராம். மூவரும் உணவு உண்டார்களாம். அதாவது சிராதம் வெகு சிறப்பாக நிறைவடைந்ததாம். ஆனாலும் ஊரில் உள்ள அந்தணர்கள் ஏகநாதரை ஊரை விட்டு தள்ளி வைத்தார்கள். நீ காசிக்கு போய் நீராடினால்தான் உன்னை ஊருக்குள் சேர்ப்போம் என்றார்களாம். உடனே இந்த ஏகநாதர் அதுக்கு கலங்கவில்லையாம். சரி வாங்கன்ட்டு அந்தணர்களையும் கண்டி என்ற சீடனையும் அழைத்து கொண்டு காசி யாத்திரைக்கு புறப்பட்டாராமாம் ஏகநாதர். உடனே கங்கையில் நீராடுவதற்கு அவர் இறங்கிய போது எதிரே வந்த சுவாமி, நீங்கள்தான் ஏகநாதரா என்று யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டாராம். உடனே அவர், ஆமாம் நான் தான் ஏகநாதர் என்றாராம். நான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உள்ளேன். இந்த நோயிலிருந்து என்னை நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று பாண்டுரங்கனிடம் வேண்டினேன்.
அதாவது என்னோடய நோயை வந்து சரி பண்ணு அப்படி பாண்டுரங்கனை வேண்டும்போது ஏகநாதர் என்ற பெரிய மகான் வந்து இந்த இந்த காசிக்கு வருவார். அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு உணவளித்து அதனால் அவர் பெரும் புண்ணியத்தை ஈட்டி உள்ளார். பார்த்துக்கங்க, அந்த புண்ணியத்திலிருந்து கால் பகுதியை நீ பெற்றாலே உன் தொழுநோய் சரியாகிவிடும் என்று என்னுடைய பாண்டுரங்கன் எனக்கு சொன்னார். தயவு செய்து ஏகநாதர் மகானே, நீங்கள் எனக்கு ஒரு கால் பகுதி புண்ணியம் எனக்கு தருவீர்களா என்று வேண்டினார். உடனே நான் செய்ததை பாவம் என்று என்னோடு இருப்பவர்களெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் புண்ணியம் என்று அவர்கள் காதில் விழும்படி நீங்கள் சொன்னதற்கு நன்றி ஐயா. கால்பகுதி என்ன கால்பகுதி, என் முழு பகுதி புண்ணியத்தையுமே நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏகநாதர் வழங்கவே அவருக்கு தொழுநோய் குணமாகிவிட்டது. இதை கண்ட ஊர் பெரியவர்கள் குற்ற உணர்ச்சியுடன் வெட்கப்பட்டு தலை குனிந்தனர்கள். இப்படியே வருடங்கள் பல கழிந்தன. பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனுடைய திருமேனி, அதாவது அந்த விக்கிரகம்லாம் தகன்னு ஜொலிக்கும்ல, அந்த திருமேனி வந்து ஜொலிக்கவே இல்லையா. இதை கண்ட நிறைய பண்டிதர்களாக என்ன செஞ்சார்கள்னா, ஏன் இவருக்கு திருப்புன்னு தேஜஸில் உள்ள ஒரு ஷைனிங் குறைஞ்சிருச்சுன்னு நிறைய பண்டிதர்களாம் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்களாம். இந்த உண்ணாவிரதம் இருந்தவருடைய கனவுல வந்து ருக்மணி தேவி தாயார் வந்து, பண்டிதரே, பாண்டுரங்கன் இப்போது இங்கு இல்லை, அவரது விக்கிரகம் மட்டும்தான் இங்கு உள்ளது. அவர் வந்து மைத்தானிபுரத்தில் உள்ள ஏகநாதர் வீட்டிலே அவர் சீடனாக உள்ளார். அதனால்தான் கோவிலில் உள்ள அவரது திருமேனி தேஜஸ் குறைந்து விட்டது. எப்படியாவது அவரை மீண்டும் கோயிலுக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். யார்? ருக்மணி தேவியார் வந்து பண்டிதர்கள்ட்ட சொன்னாராம். அவர்கள் நேராக ஏகநாதனுடைய இல்லத்துக்கு வந்து கண்டியன் என்கிற சீடனை கண்டறிந்து அவர்கள் காலில் விழுந்து, பாண்டுரங்கா, போதுமையா உன் நாடகம், தயவு செய்து கோயிலுக்கு வந்துவிடு என்று மன்றாடினார்களாம். உடனேயே கண்டியன் என்ற சீடன் ஏகநாதனுடைய பூஜை அறைக்குள் ஓடிப்போய் மறைந்தாராம். பண்டரிபுர கோவிலில் உள்ள தன் திருமேனியோடு யாரு? கண்டி என்ற சீடன் ஐக்கியமானாராம். தன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் கோவிலையே விட்டுவிட்டு சீடனாக வந்து தன்னோடு இறைவன் உறவாடி தனக்கு பணிவிடைகளும் செய்வதை எண்ணி மகிழ்ந்தாராம் ஏகநாதர். இவ்வாறு தன் அடியார்களுக்கு வசப்பட்டு காந்தத்துடன் இரும்பு ஒட்டிக்கொள்வது போல அடியார்களை விட்டு பிரியாதிருக்கும் எம்பெருமானே பர்த்தா என்று அழைக்கப்படுகிறான். பர்த்தா என்பதற்கு அடியார்களுக்கு தன்னையே தந்து அவர்களை வளர்ப்பவர் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பர்த்தரே நமக என்றும் நாம் தினமும் சொல்லி வருபவர்களை இறைவன் என்றும் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார். அதான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு ஸ்பெஷல். நம்ம சும்மா எதையாவது அன்வான்ட் டாக் பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு திருநாமத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே வந்தால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், மாயையை மறங்கள், அந்த மாயக்கண்ணனை நினைங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும்.